ஆண்டவர் இயேசுவில் என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பங்கின் பாதுகாவலர் புனித சூசேப்பருடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு கரவொலி எழுப்பி நாம் பகிர்ந்து கொள்வோம். அன்பிற்கினியவர்களே, உங்களுடைய திருவிழா காலங்களை எடுத்து பார்க்கின்ற போது 3 விதத்தில் நீங்கள் தனித்துவம் மிக்கவர்களாக காணப்படுகின்றீர்கள். உண்மையிலே மற்ற திருவிழா நேரங்களில் பார்ப்பதை விட இந்த 3 முக்கியமான ஏற்பாடுகள் உங்கள் திருவிழாவை இன்னும் மெருகூட்டி இருக்கின்றது, இன்னும் அழகுபடுத்தி இருக்கின்றது. எனவே உங்கள் பங்கு தந்தையும் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் சிறப்பாக வாழ்த்துகின்றேன். அந்த 3 நிகழ்வு என்னவென்றால், உங்கள் திருவிழா அழைப்புதலில் போடப்பட்டிருக்கின்றது. நீங்கள் முதல் 11 நாள் திருவிழா கொண்டாடுகிறீர்கள். பல இடங்களில் 10 நாள் திருவிழா கொண்டாடுவார்கள். 11ஆவது நாள் நன்றி திருப்பலி, கொடியிறக்க திருப்பலி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் முதல் நாளே எதில் ஆரம்பிக்கிறது? குடும்ப கொடி பவனி. குடும்ப கொடி பவனி வைக்கப்பட்டு அதற்கு சிறப்பு திருப்பலி எல்லாம் நிறைவேற்றப்படுகின்றது. பல இடங்களில் கொடி பவனி இருக்கும். அதாவது கொடியேற்ற தினத்து அன்றே கொடி பவனி என்பது சற்று முன்னதாக ஆரம்பித்து கொடி பவனியானது ஏற்பாடு செய்யப்பட்டு திருப்பி கொடியேற்ற நிகழ்வு இருக்கும். இதுதான் மற்ற எல்லா பங்குகளிலும் இருக்கின்ற நிகழ்வு. ஆனால் நீங்கள் சிறப்பாக குடும்ப கொடி பவனி, அப்படின்னா குடும்பங்களெல்லாம் ஒன்றிணைப்பது, இதுதான் திருச்சபையினுடைய ஒரு இலக்கு. அதான் திருச்சபை மிக தெளிவாக சொல்கின்றது. குடும்பம் என்பது குட்டி திரு அவை. அந்த குடும்பத்தில் தான் அகில உலக திரு அவை இருக்கின்றது. இந்த பங்கு திருச்சபை இருக்கிறது என்றால் அது எதை சார்ந்து இருக்கின்றது? குடும்ப திரு அவை சார்ந்திருக்கின்றது. அந்த குடும்ப கொடி பவனி அதை நமக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்துகின்றது. எனவே அதற்கு வாழ்த்துக்கள். 2வது, வழக்கமாக திருவிழாவினுடைய கடைசி நாளில் நமக்கு நற்கருணை திருவிருந்தும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். பல இடங்களில் திருவிழா கொண்டாடுகின்ற போது என்ன செய்யப்படும் என்றால், நற்கருணை திருவிருந்து அந்த 10வது திருவிழா அன்று தான் இருக்கும். ஆனால் உங்களுடைய திருவிழாவை பார்க்கின்ற போது இதற்கென்று ஒரு சிறப்பான ஒரு திருப்பலி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. காரணம் என்னவென்றால், நற்கருணை தான் திருச்சபையினுடைய மையம். நற்கருணையை நீக்கிவிட்டோம் என்றால் திருச்சபையில் ஒன்றும் இல்லை. நற்கருணை வைத்துதான் திரு அவை தொடங்குகின்றது. நற்கருணையில்தான் திருச்சபை பிறப்பெடுக்கின்றது. அதனால தான் 2ஆம் வத்திக்கான் சங்கம் திரு அவை என்ற கொள்கை திரட்டல் மிக அழகாக சொல்லுது. நற்கருணை என்பது கிறிஸ்தவ வாழ்வினுடைய ஊற்றும் உச்சமும். அப்படின்னா கிறிஸ்தவ வாழ்வின் தொடக்கமும் அதுதான், எல்லையும் அதுதான். அந்த விதத்தில் பார்க்கின்ற போது நீங்கள் உங்கள் பங்கு குருவோடு இணைந்து ஒரு சிறப்பான ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறீர்கள். நான் கூட வரும்போது யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், ஒருவேளை இதுதான் திருவிழா திருப்பலியாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் ஃபாதர் சொன்னாங்க, மாலையில் திருப்பலி, சப்பர பவனி எல்லாம் இருக்குது. ஆனாலும் இந்த நற்கருணைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதில் நாம் புனிதரை பற்றி திருப்பலியில் கொண்டாடுவோம். இது நற்கருணைக்கென்று முக்கியமான ஒரு திருப்பலி. சிறப்பாக நம்முடைய பங்கில் 5 குழந்தைகள் முதல் திருவிருந்தை பெறுகின்றார்கள். எனவே அதை மையப்படுத்தி நாம் திருப்பலி நிறைவேற்றுகின்றோம். இது ஒரு சிறப்பான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக பார்க்கின்றேன். இதற்கு உங்களுக்கு பாராட்டுகள். 3வது, ஆன்மாக்களை நினைத்து பார்க்கிறது. ஆன்மாக்களை வழக்கமாக நம்ம எப்போ நினச்சி பார்ப்போம்? நம்முடைய திருச்சபையில் எப்போ நினச்சி பார்ப்போங்க ஆன்மாக்களை? நவம்பர் மாதம் எத்தனாம் தேதி? 1ஆ 2ஆ? 1 அனைத்து ஆன்மாக்கள், 2 அந்த நாள் நினைத்து பார்ப்போம். தனிப்பட்ட விதத்தில் நம்ம குடும்பத்தில் யாராவது இறந்திருந்தால் அன்னைக்கு நினைத்து பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், நம்முடைய திருவிழாவில் நற்கருணை கொண்டாடுகின்ற அந்த நாளை நாம் ஆன்மாவுக்குள் நினைத்து பார்க்கின்றோம். நான் அந்த நற்கருணைக்கும் ஆன்மாவுக்கும் இடையே ஒரு ஒற்றுமையை பார்க்கின்றேன். எப்படின்னா, இன்றைக்கி வைக்கப்பட்டிருக்கிற அந்த மைய சிந்தனை என்ன? நற்கருணை ஆழ்ந்த அன்பின் அழைப்பு. அப்படின்னா இயேசு கிறிஸ்து கொண்ட அன்பினுடைய வெளிப்பாடு நற்கருணை. அதே போல் நாம் நம்முடைய குடும்பத்தார், நமக்கு அறிமுகமானவர்கள், நமக்கு பணி செய்த குருக்கள், அவர்கள் மீது நாம் கொண்ட ஆழமான அன்பினுடைய வெளிப்பாடு அவர்களுக்காக நான் நினைத்து அவர் ஜெபிப்பது. அப்படி தானே? இயேசு நம்மீது கொண்ட அன்பின் காரணமாக நமக்கு நற்கருணை ஏற்படுத்தினார். அதே போல் நம்ம ஆன்மாவுக்களை எதற்கு நினைக்க வேண்டும் என்றால்,
அவர்கள் நம்மீது வைத்த அன்பு, அவர்கள் நமக்கு செய்த பணிகள், அவர்கள் நமக்கு செய்த சேவைகள், நாம் அவர் மீது வைத்திருக்கிற அன்பினை நாம் வெளிப்படுத்துகின்றோம். அப்புறம் ரெண்டுக்குள்ள ஒருவருக்கு பார்த்தீங்களா, அன்பினுடைய வெளிப்பாடு, ஆழ்ந்த அன்பினுடைய அழைப்பு. அதுதான் ஆன்மாக்களும் சொல்கின்றார்கள், இந்த நற்கரையும் சொல்கின்றது. இந்த மூன்றும் மற்ற திருவிழா காலங்களில் இல்லாத ஒரு சிறப்பை பார்க்கின்றேன். எனவே மீண்டும் ஒரு முறை உங்களை ஒவ்வொருவரையும் சிறப்பாக கரவொலி எழுப்பி நான் வாழ்த்தி பாராட்டுகின்றேன். அன்பிற்கினியவர்களே, இன்றைய நாளில் நாம் மைய சிந்தனையில் நாம் நினைத்து பார்ப்பதை போல நற்கருணை ஆழ்ந்த அன்பின் அழைப்பு. சிறப்பாக நம்முடைய பங்கில் இந்த ஆண்டு 5 குழந்தைகள் புது நன்மை, அதாவது நற்கருணை முதலாக தன்னுடைய உள்ளத்திலும் தன்னுடைய உடலிலும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். அவர்களை நாம் ஒவ்வொருவரும் கரவொலி எழுப்பி நாம் வாழ்த்தி பாராட்டுவோம். இன்றைக்கி நீங்கள் தான் முக்கியத்துவமானவங்க. 5 பேரும் நீங்கள் 5 நபர்கள் தான் முக்கியத்துவம் வாய்ந்தவங்க. காரணம் என்னென்னா, முதலாக நீங்கள் இயேசுவை பெற போகிறீங்க. இன்றைக்கி உங்களுடைய சொந்த பந்தங்கள்லாம் வந்திருக்கிறாங்க, உங்கள் அம்மா அப்பா எல்லோரும் வந்திருக்கிறாங்க. அதற்கு இவர்கள் எல்லோரும் சாட்சிகள். ஏன்னா இதுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு தொடக்கம். காரணம் என்னென்னா, இதுவரை நீங்கள் சிறு குழந்தைகளாக இருந்தீர்கள். இப்போது இயேசுவை அறிந்து அன்பு செய்ய போகிறீங்க. அப்படின்னா அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு இதிலிருந்து அன்பு செய்ய வேண்டிய கடமை இருக்கின்றது. முதல்ல உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, எல்லாருக்கும் தெரிஞ்ச கேள்வி தான். நற்கருணையில் யார் இருக்கிறா? ஏசப்பா. இதே போல் ஒரு இடத்துல கேட்கும்போது, நற்கருணையில் யார் இருக்கா? சூசைப்பர் இருக்காரு, மாதா இருக்காங்க. நம்ம பிள்ளைங்க ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. அப்படின்னு அவங்களுக்கு பங்கு தந்தையும் சிஸ்டர்ஸும் நல்ல ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. நற்கருணையில் யார் இருக்கிறா? இயேசு இருக்கின்றார். இந்த இயேசு இருக்கின்றார் என்பதை நாம் எப்பொழுதும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளில் நம் முன்பாக வைக்கப்படுகின்ற ஒரு கேள்வி. அன்பிற்கினியவர்களே, இதை வெளிப்படுத்தும் விதமாக தான் நம்முடைய முன்னாள் திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அக்டோபர் மாதம் 1995ஆம் ஆண்டு அமெரிக்காவில் பால்திமோர் என்ற ஒரு இடத்திற்கு போயிருந்தார். அப்படியே அந்த இடத்துல போய் சொற்பொழிகள்லாம் கொடுத்துட்டு அந்த இடத்தில் இருந்த ஒரு குரு மடத்திற்கு, புனித மரியன்னை குரு மடத்திற்கு அந்த குருமானவர்களை சந்திப்பதற்காக சென்றிருந்தார். அதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போது திருத்தந்தை வர்றாருன்னா அந்த இடத்த என்ன செஞ்சுருப்பாங்க? வழக்கமாக நல்ல செக்யூரிட்டி கார்டெலாம் போட்டு ரொம்ப தயார் நிலையில் வைத்திருப்பாங்க. யாரும் அச்சுறுத்தல் வந்துடக்கூடாது. அதுக்கு முன்பாகவே பல மடங்கு பாதுகாப்பெல்லாம் போட்டு ரொம்ப தெளிவாக. காரணம் என்ன? திருத்தந்தை ஆன்மீக தலைவர், அதே வேளையில் அரசியல் ரீதியாகவும் ஒரு தலைவர். அதற்காக பல்வேறு விதமான ஏற்பாடெல்லாம் செய்யப்பட்டிருக்கும். அதே போல் திருத்தந்தை இந்த அமெரிக்க பயணத்தை முன்னிட்டு 1995ஆம் ஆண்டு மிக தெளிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருந்தது. எங்கெல்லாம்னா அந்த பால்திமோர் அந்த இடத்துலையும், திருத்தந்தை சந்திக்கின்ற அந்த குருமடம் புனித மரியன்னை குருமடத்திலும் சிறப்பான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அப்படியே திருத்தந்தை குருமானவர்களையும் சந்தித்து அவரோட உரையாடி கொண்டிருந்தார். பிறகு அவங்கள்ட்டலாம் உரையாடி முடித்த பிறகு திருத்தந்தை அவர்கள் ஒரு வேண்டுகோள் வைத்தார். நான் இங்கே இருக்கின்ற சிற்ற ஆலயத்துக்கு சென்று நான் கொஞ்ச நேரம் ஜெபிக்கணும். அப்போது அங்கே இருக்கின்ற எல்லா மனிதர்களும் என்னென்னா, இது முன்னாடி நம்ம ஏற்பாடு செய்யலையே, அந்த கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறது திருத்தந்தையினுடைய ப்ரோக்ராமில் இல்லை. அப்படின்னா பாதுகாப்பு ஏற்பாடு எப்படி இருக்குன்னு தெரியாத, வேறு ஒன்றும் இல்லை, ஒரு 5 நிமிடத்தில் நம்ம மீண்டும் அந்த பாதுகாப்பு ஏற்பாடெல்லாம் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கின்ற அந்த செக்யூரிட்டி கார்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மோப்ப நாயெல்லாம் கொண்டுக்கிட்டு அப்படியே அந்த ஆலயத்தை சுற்றி போனாங்க. திருப்பி மீண்டும் ஆலயத்துக்குள்ளே வந்தாங்க. ஆலயத்துக்குள்ளே வந்த உடனே இந்த ஆலயத்தினுடைய மையத்தை பார்த்து அந்த நாய் குலைக்க ஆரம்பிச்சிட்டு, ரொம்ப வலிமையாக குலைக்க ஆரம்பிச்சிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே யாரோ ஒருத்தர் இருக்கார், அல்லது ஏதோ ஒரு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். உடனே எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. யாரா இருக்கா, யாரும் அங்கே யாரும் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு யோசித்தாங்க. அப்போ தான் திருத்தந்தை அங்கிறது சொல்கிறாரு, வேறு ஒன்றும் இல்லை, நற்கருணையில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையாகவே இருக்கின்றார். அவர் ஒரு நபராக அந்த இடத்தில் இருக்கின்றார் என்று சொன்னார். இது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு ஆழமான உண்மை. இதுதான் நமக்கு திருச்சபையில் நமக்கு சொல்லப்படுகின்ற ஒரு ஆழமான விசுவாசம். இன்றைக்கி நற்கருணை நீங்கள் முதலாக பெறுகிறீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை நினைத்துக்கிடணும்? இயேசுவை நாம் உட்கொள்கின்றோம். அப்படி நம்ம அந்த உள்ளத்தை நாம் அதற்கேற்ப தயாரிக்கணும். இயேசு உண்மையாகவே முழுமையாக அந்த நற்கருணையில் நமக்காக வீற்றிருக்கின்றார். நாம் ஒவ்வொரு நாளும் நற்கருணையில் நாம் பெறுகின்ற போது இந்த இயேசுவை முழுமையாக பெறுகின்றோம்.
இதுதான் திருச்சபை நமக்கு சொல்கின்ற ஒரு ஆழமான விசுவாசம். அது மட்டுமல்ல, அனைத்து புனிதருடைய வாழ்வில் பார்க்கின்ற போது நற்கருணை என்பது மிக பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக தான் இருக்கின்றது. குறிப்பாக சொல்லணும்னா, புனித அகுஸ்தினர் மிக தெளிவாக சொல்கின்றார், தன்னை ஆவலுடன் எதிர்பார்க்கும் மனங்களில் நற்கருணையை ஊற்றுகின்றார் கடவுள். யாரெல்லாம் நற்கருணையை பெறுகின்றார்களோ அவர்கள் உள்ளத்திலெல்லாம் ஒரு நிறைவினை தருகின்றார் கடவுள். அதே போல தாமஸ் அக்வினாஸ், நற்கருணை என்பது நம் உள்ளத்தில் புனித வாழ்க்கையினான தொடக்கம். அதன் வழியாக தான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் புனிதத்தை பெறுவதற்கான ஒரு முயற்சி செய்கின்றோம். நற்கருணையை பெறுகின்ற போது முதலாக நம் உள்ளத்தில் நாம் புனிதத்தை தொடங்குகின்றோம். அதே போல புனித சலேசியார் நற்கருணையை ஏற்றுக்கொள்கின்றதுக்கு தேவை ஆழமான நம்பிக்கை. நாம் நற்கருணை இன்னைக்கு பெறுகின்றோம் என்றால் அது நம்பிக்கையில் இருந்துதான் பெறுகின்றோம். அதே போல இயேசுவின் புனித குழந்தை தரசம்மா 11 வயசில் நற்கருணை பெறுகின்றார்கள். அப்போது அவர் சொல்கின்றார், என்னுடைய வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத ஒரு நாள் என்றால் நான் முதலாக இயேசுவை என் உள்ளத்தில் ஏற்றது தான். அந்த நாளில் என்னுடைய உள்ளமும் இயேசுடைய உள்ளமும் ஒன்றானது. அதிலிருந்து நான் இயேசுவோடு நான் ஒவ்வொரு நாளும் தொடர்பு கொள்ள இருந்தேன் என்று சொல்கின்றார் இயேசுவின் புனித குழந்தை தெரசம்மா. அதே போல் அவிலா தெரசம்மா மிக தெளிவாக சொல்கின்றார், நமது வாழ்க்கையில் மாற்றத்தை பெற வேண்டும் என்றால் ஒரே நற்கருணை மட்டும் போதும். நாம் மாற்றம் பெறுகின்ற அளவிற்கு அதுக்கு ஆற்றல் இருக்கின்றது. அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நாளும் நற்கருணை பெற்றுக்கிட்டே இருந்து நம்ம மாற்றம் பெறாமல் இருக்கிறோம்னா அதற்கேற்ப நம்மையே தயாரிக்கவில்லை என்றுதான் அர்த்தம். அவிலா தெரசம்மா ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, நாம் மாற்றம் அடைவதற்கு, அதாவது புனிதராக வாழ்வதற்கு, நாம் புனிதத்துவத்தை அடைவதற்கு ஒரே நற்கருணை போதும். ஒரு நாள் நாம் முழுமையான விசுவாசத்தோடு முழுமையான நம்பிக்கையோடு நற்கருணை பெற்றோம்னாலே அந்த நற்கருணை நம்முடைய வாழ்க்கையை மாற்றி நம்மை புனிதர்களாக மாற்றிவிடும் என்று அவிலா தெரசம்மா சொல்கின்றார். எனவே இந்த புனிதருடைய விசுவாசத்தை பார்க்கின்ற போது அவர்களுக்கு நற்கருணையிலிருந்து தான் அந்த விசுவாசம் வருகின்றது. நற்கருணையை நீக்கிவிட்டோம் என்றால் அவருடைய வாழ்க்கையில் ஒன்றும் கிடையாது. நற்கருணை வழியாக தான் அவர்கள் புனிதத்துவத்தை அடைந்தார்கள். அதே நற்கருணை நம்முடைய பிள்ளைகள் பெற இருக்கின்றார்கள். அந்த நற்கருணையில்தான் இயேசுவை முழுமையாக நாம் பெற முடியும். அன்பிற்கினியவர்களே, நம்முடைய திருச்சபையினுடைய பாரம்பரியத்தை பார்த்தோம் என்றால் திருச்சபை முதலாக நிலைநிறுத்தப்பட்டது நற்கருணையில் தான். இயேசு இறுதி ராவுணரில் நற்கருணை ஏற்படுத்துகின்றார். தன் சீடர்களோடு பந்தியில் அமர்ந்திருக்கின்ற போது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி இதை நினைவாக செய்யுங்கள் என்று சொல்கின்றார். அதே போல் ரசத்தையும் எடுத்து என்ன செய்தார், என் நினைவாக செய்யுங்கள் சொல்கின்றார். இதற்கு அடுத்து சீடர்கள் எல்லாம் அப்படியே சிதறடிக்கப்படுகின்றார்கள். ஆனால் அதுக்கடுத்து அவர்களை ஒன்றிணைத்தது நற்கருணை தான். அதுதான் திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 42ஆம் இறைவார்த்தையில் பார்க்கின்றோம். திருத்தூதர்கள் கற்பித்தவற்றிலும் அவர்கள் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறை வேண்டுதலிலும் அவர்கள் கூடியிருந்தார்கள். அப்படின்னா திருத்தூதர்களை ஒன்றிணைத்தது, முதல் கிறிஸ்தவர்களை ஒன்றிணைத்தது எது? நற்கருணை தான். அந்த விசுவாசத்திலிருந்து தான் திருச்சபை பெரிய வளர்ச்சியை பெறுகின்றது. நற்கருணையிலிருந்து தான் திருச்சபை மிகப்பெரிய இடங்களுக்கெல்லாம் பரவியது என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படி என்றால் நற்கருணை ஒரு ஆழமான அன்பினையும் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. அன்பிற்கினியவர்களே, இன்றைய தலைப்பில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது, நற்கருணை ஆழ்ந்த அன்பினுடைய அழைப்பு. இது அன்பினுடைய அடையாளம். இயேசு இந்த மனுக்குலத்தின் மீது கொண்ட அன்பின் காரணமாக தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் உணவாக கொடுக்கின்றார். அவர் நம்ம மீது வைத்த அன்பை இவ்வாறு காட்டுகின்றார். அதே போல இந்த நற்கருணை நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது என்னவென்றால், நாமும் இதே போல அன்பு செய்ய வேண்டும். இதே போல நாம் பிறர் மீது அன்பு செய்ய வேண்டும். அதை தான் நாம் இதில் கற்றுக்கொள்கின்றோம். அந்த பிறர் மீது வைத்த அன்பினுடைய வெளிப்பாடு தான் இறந்த ஆன்மாக்களை நாம் நினைத்து ஜெபிப்பது. குறிப்பாக இறந்த ஆன்மாக்களுக்கு திருப்பலி ஒப்புக் கொடுப்பது ஒரு சரியானது என்பதை விவிலியத்தில் பார்க்கின்றோம். 2 மக்கபேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 43 முதல் 46 உள்ள இறைவார்த்தையில் பார்க்கின்றோம். யூதா மக்கபி என்ன செய்கிறார் என்றால், அவர்கள் மக்களிடமிருந்து, இறை மக்களிடமிருந்து பணத்தினை வாங்கி திருப்பலி ஒப்புக் கொடுப்பதற்காக ரோமைக்கு அனுப்பி வைக்கின்றார். யாருக்காக? இறந்த ஆன்மாக்களுக்காக. இது எதனுடைய வெளிப்பாடு என்றால், இறந்தவர்கள் மீது நாம் வைத்த அன்பினுடைய வெளிப்பாடு. இறந்தவர்களுக்காக நாம் செய்கின்ற ஜபங்கள் அவருடைய வாழ்வினை கடவுளோடு ஐக்கியப்படுகின்றது. அதே போல கத்தோலிக்க மறைக்கல்வி ஏடு இந்த இறந்த ஆன்மாக்களை பற்றி மிக தெளிவாக சொல்கின்றது.
958 நாம் படிக்கும்போது, நம்முடைய ஜெபம் இறந்த ஆன்மாக்களை மீட்பதற்கு மட்டுமல்ல, மாறாக அவருடைய ஜெபங்களை பெறுவதற்கு நமக்கு உறுதுணையாக இருக்கின்றது. ஒருவேளை நம்முடைய பெற்றோராக இருக்கலாம். நம்முடைய பெற்றோர்களுக்காக நாம் ஜெபிக்கின்ற போது அவருடைய ஆன்மாவுடைய ஈடேற்றத்திற்கு அது ஒரு பகுதி. அதே போல நாம் ஜெபிக்கின்ற போது அவர்கள் நமக்காகவும் ஜெபிக்கிறார்கள். இப்போது நம்முடைய பங்கில் மறைந்த அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் நம்மலாம் கேள்விப்பட்டிருப்போம். ரீசெண்டாக கூட ஒரு ஃபாதர் இறந்தாங்க, எல்லாமே தெரியுங்களா? அதே போல் நமக்கு அறிமுகமான நம்முடைய உறவினர்கள் எல்லாம் இறந்துருக்கிறாங்க. இவர்களுக்கெல்லாம் நாம் ஜெபிக்கின்ற போது ஒருவேளை ஏதாவது குற்றங்கள் செய்திருந்தால் கடவுள் அதையெல்லாம் மன்னித்து தன்னோடு அவர்களை ஒன்றித்து கொள்வார். அது ஒரு நம்பிக்கை. அதே போல் நாம் ஜெபிக்கின்ற போது அவர்கள் கடவுளோடு இருந்தால் நமக்காகவும் அவர்கள் ஜெபிப்பார்கள். அப்படின்னா நம்ம அன்பினுடைய வெளிப்பாடு அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய கடமை இருக்கின்றது. குறிப்பாக அந்த திருவிழா காலங்களில் நாம் இறந்த ஆன்மாக்கள் நினைத்து பார்க்கின்றோம் என்றால் அது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம்தான். கஷ்டமான நேரத்தில் நமக்கு கஷ்டமான காரியத்தை நினைத்து பார்ப்போம். சந்தோஷமாக இருக்கும்போது கஷ்டமான காரியத்தை யாரும் நினச்சி பார்க்க மாட்டாங்க, எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி திருவிழாவுடைய ஒரு பெரும் மகிழ்ச்சி. அந்த நேரத்தில் நம்ம யாரை நினச்சி பார்க்கின்றோம்? நம்மை விட்டு கடந்து சென்ற, நமக்கு பணி செய்த இறந்த ஆன்மாக்கள், அவர்களை நினைத்து பார்க்கின்றோம். இது ஒரு சால சிறந்த ஒரு வழிபாட்டு நிகழ்வு. எனவே அன்பிற்கினியவர்களே, எவ்வாறு நற்கருணை கிறிஸ்தவ வாழ்வினுடைய ஒரு மையமாக இருக்கின்றதோ அதே போல இறந்த நம்பிக்கையாளர்கள் நம்முடைய வாழ்வினுடைய ஒரு மையமாக இருக்கின்றார்கள். அதனால தான் அம்ப்ரோசியார் ரொம்ப தெளிவாக சொல்லுவார், நம்ம வாழ்கின்ற போது நாம் இறந்த ஆன்மா நம்மோடு இருந்தபோது அவர்களோட அன்பு செலுத்தினோம். ஆனால் அதுக்கடுத்து நம்ம அவர்களை மறந்துடக்கூடாது, அவர்கள் நம்மோடு எப்போதும் இருப்பார்கள், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று அம்ப்ரோசியார் நமக்கு சொல்லித் தருகின்றார். எனவே அன்பிற்கினியவர்களே, நற்கருணை ஆழ்ந்த அன்பினுடைய அழைப்பு என்றால் அந்த அன்பிற்கு பதிலன்பு நம்ம காட்ட வேண்டும். அதனுடைய ஒரு பகுதி தான் இறந்த ஆன்மாக்களுக்கு நாம் செய்கின்ற ஜெபங்கள். அதே போல் இந்த நற்கருணை நாம் உட்கொள்கின்றோம் என்றால் அந்த நற்கருணை வாழ்ந்து காட்டிய இயேசு நமக்கு சொல்லித்தந்த அந்த அன்பினை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். எப்படி? நம்முடைய சகோதர சகோதரிகள் மத்தியில் ஒருவர் மற்றவரை அன்பு செய்வதில் தான் உண்மையான கிறிஸ்தவ மதிப்பீடு அடங்கியிருக்கின்றது. நாம் நற்கருணை பெறுகின்றோம் என்றால் அந்த நற்கருணை வெளிப்படுத்துகின்ற அந்த அன்பை நாம் வாழ்ந்து காட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒருவேளை அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்புனாலும் இருக்கலாம். நம்மை காயப்படுத்துகின்ற அன்பாக இருக்கலாம், நம்மை மன்னிக்க கேட்கின்ற அன்பாக இருக்கலாம், நம்மோடு மகிழ்ச்சியோடு இருக்கின்ற அன்பாக இருக்கலாம். எவ்வாறாக இருந்தாலும் நற்கருணை நம்மிடமிருந்து அழைக்கின்ற அந்த அன்பை வாழ்ந்து காட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே அன்பிற்கிய சகோதர சகோதரிகளே, நற்கருணை கிறிஸ்தவ வாழ்வினுடைய ஊற்றும் உச்சமாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்வில் தொடக்கமும் அதுதான், முடிவும் அதுதான். நற்கருணையில் தொடங்கி நாம் நற்கருணையை முடிக்கின்றோம். எனவே இந்த நற்கருணை நம்முடைய வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்து வர வேண்டும் என்றால் அது வெளிப்படுத்துகின்ற அன்பினை நம்முடைய சகோதர சகோதரியிடம் காட்டுவோம். அதில்தான் உண்மையான கிறிஸ்துவ மதிப்பீடு இருக்கின்றது. அதற்கு தேவையான அருள் வேண்டி தொடர்ந்து திருப்பலியில் பங்கெடுப்போம்.